வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு காதல் உறவில் ஏற்பட்ட விரிசல் காரணமாகவே நீங்கள் அதிக வேதனைகளில் மன உளைச்சலுக்கும் ஆளாயிருந்திருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடோ அல்லது புரிதல் இல்லாமை உங்களை ஆழமாகவே பாதித்திருக்கும். நீங்கள் உண்மையான அன்பையும் வெளிப்படையான மனதையும் எதிர்பார்ப்பவர் என்பதால் நீங்கள் நேசித்தவரின் மாறுபட்ட அணுகுமுறை உங்களுக்கு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கும். சிறிய பிரச்சனைகள் பெரிய விவாதங்களாகவும் மாறியிருக்கும். சொல்லப்படாத வார்த்தைகள் மனதில் தேங்கி உறவில் தூரத்தை உருவாக்கும். சில நேரங்களில் அன்பு இருந்தும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் போனதால் இருவருக்கும் இடையே புரிதல் குறைந்திருக்கும். இந்த அனுபவம்தான் உங்களுக்கு அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, அதில் பொறுமையும் பரஸ்பர மரியாதையும் அவசியம் என்பதை உணர்த்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்கள் கலத்திரஸ் மற்றும் காதல் ஸ்தானத்துல தான் உங்களுக்கு சனியின் தாக்கம் இருந்த போது உங்களுடைய ஆழமான காதல் உறவில் முறிவு ஏற்பட்டது. உங்கள் முழு அன்பையும் நம்பிக்கையும் கொடுத்த காதலனோ அல்லது காதலியோ உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகிச் சென்றதும் அல்லது தவறான புரிதலால் உறவில் விரிசல் ஏற்படுவதும் உங்கள் மனதை ஆழமாகவே பாதிக்கும். உண்மையான அன்பிற்கு மரியாதை இல்லாத இந்த உலகில் உங்கள் காதல் நிராகரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட வழி வார்த்தைகளாலே சொல்ல முடியாதது. அந்த விரிசல் உங்களின் தன்னம்பிக்கையவே கேள்விக்குறியாக்கி இருந்திருக்கும். உங்களுக்கு அது தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் உறவுல அதிகமான விரிசல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆழமான காதல் உறவுல உங்களுக்கு முடிவு ஏற்பட போகும் நேரத்துல தான் அது சனியின் தாக்கமாக இருக்கலாம் என்று ஜோதிடத்திலும் கூறப்பட்டு வருகிறது. ஏன்னா நீங்க முழு அன்பையும் நம்பிக்கையும் கொடுத்து தான் காதலித்து வந்திருப்பீங்க. அது காதலனாக இருக்கட்டும் இல்லைன்னா காதலியாகவும் இருப்பீங்க. அதனாலவே உங்களை புரிந்து கொள்ளாமலேயும் விலகி சென்றக்கூடிய தவறான புரிதல் உங்க உறவுல அதிகமான விரிசலையும் உருவாக்கி மனதை ஆழமாகவும் பாதிக்கக்கூடிய நிலையாகவுமே உங்களுக்கு அமைந்து வந்திருந்திருக்கும். உண்மையான அன்புக்கு மரியாதை இல்லாத இந்த உலகத்துலதான் உங்களுடைய காதலும் நிராகரிக்கப்பட்ட போது ஏற்படக்கூடிய வழி உங்களுக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத விரிசலாவே உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். அதனாலவே உங்களுக்கு அதிக மன கஷ்டங்களாகவும் இருந்திருந்திருப்பீங்க. அது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மனதிற்கு மிக நெருக்கமான ஒருவருடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு தான் உங்களுக்கு அல்லது உங்களை ஆழமா பாதித்திருந்திருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையான அன்பையும் ஏன் வெளிப்படையான மனதையும் எதிர்பார்ப்பவங்களா இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க நேசித்தவங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறை உங்களுக்கு சாதாரணமாவே எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றாவே இருந்து வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதனாலேயுமே நீங்க சிறிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய விவாதங்களா மாறக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். நீங்க சொல்லப்படாத வார்த்தைகளாலேயுமே உங்கள் மனசுல தேங்கி நிற்கக்கூடிய உறவுல தூரத்தையும் உருவாக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அமையலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா அன்பு இருந்தாலும் சரி, சில சூழ்நிலைகள் சாதகமா இல்லாமல் போனதுதான் உங்களுடைய இருவருக்கும் இடையே புரிதல் குறையக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். இந்த அனுபவம் தான் உங்களுக்கு அனுபவம் என்பது உணர்வு மட்டுமல்லாமல் அதில் பொறுமையும் பரஸ்பர மரியாதையும் அவசியம் என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பாகவே இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் தேடுற எண்ணம் இனிமேல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலம் என்று ஜோதிட பார்வையிலே உங்களுக்கு கூறப்படுகிறது. உலக வாழ்க்கையில் பரபரப்புகளில் கிடையே இறை நம்பிக்கையும் தியானம், நல்ல சிந்தனை, தர்மம் போன்றவற்றில் உங்களுடைய மனம் அதிக ஈர்ப்பை பெறக்கூடும். ஆலய தரிசனம், இறை வழிபாடு, ஆன்மீக நூல்கள் வாசித்தல், பெரியவங்களுடைய அறிவுரைகளை கேட்பது போன்ற செயல்கள் உங்களுடைய மனதிற்கு புதிய தெளிவை அளிக்கும். இதுவரை மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே குறைந்து எந்த விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்ற ஞானம் வளரத் தொடங்கும்.
ஆன்மீகம் என்பது உலகத்தை விட்டு விலகுவதல்ல, உலக வாழ்க்கையை நிம்மதியுடன் வாழும் மனப்பக்குவத்தை உருவாக்குவதாகவும் என்பதை நீங்கள் உணர்வீங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல எண்ணங்களுடன் முன்னேறும் போதுதான் வாழ்க்கையின் பல சவால்களை எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் கிடைக்கும். இந்த மனமாற்றம் உங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்டு வரப்போகின்றன. மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவ ஆன்மீகம் சிறந்த வழியாகவே அமையக்கூடும். தனுசு ராசினருக்கு இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் உண்டு என்பதாலேயும் இந்த காலத்துல அது பல மடங்கு அதிகரிக்க உள்ளது. புண்ணிய நதிகளில் நீராடுதல், பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுக்கு குடும்பத்தோடு யாத்திரை செல்லுதல் போன்ற யோகம் உண்டாகும். தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்களில் ஈடுபாடும் கூடும். சித்தர்களின் அருளாசியும் மகான்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திருக்கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. தான தர்மங்கள் செய்வதில் மனநிறைவு காண்பீர்கள். உங்களின் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். வாழ்க்கையின் உண்மை பொருளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக பயணம்தான் உங்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஆத்ம திருப்தியும் மன அமைதியும் உங்களுக்கு தரக்கூட போகிறது. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமேல் வரப்போகும் நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் என் வாழ்க்கையோடைய உண்மையான அர்த்தத்தை தேடக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இனிமேல் மனதளவில் அதிகரிக்க உள்ள போகக்கூடிய காலம் இப்போது அமைய உள்ள போகுது. ஏன்னா உலகத்தோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரபரப்புல இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையா இருக்கட்டும், தியானம், நல்ல சிந்தனை, தர்மம் போன்றவற்றில் உங்களுடைய மனம் அதே ஈர்ப்பையும் பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இப்போ குறைந்து எந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு வளர தொடங்க போகிறது. உலக வாழ்க்கையை நீங்க நிம்மதியுடன் வாழக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கவும் என்பதை நீங்கள் உணரப் போகின்றீங்க. அதாவது நீங்க இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய நதிகளை நீராடுவதாக இருக்கட்டும், பிரசக்தி பெற்ற திருக்கோவில்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு சென்று வருவீர்கள். அது கூடவும் நீங்கள் திருக்கோயிலுக்கு யாத்திரை செல்லுதல் போன்ற யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்கள் தியானமாக இருக்கட்டும், யோகா மற்றும் மந்திர ஜபங்கள்ல உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்க போகுது. சித்தர்களின் அருளாசியும் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாம மகான்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் திருக்கோயிலில் உள்ள திருப்பணிகள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள போறீங்க. இது கூடவே நீங்கள் தான தர்மங்கள் செய்வதில் உங்களுடைய மனநிறைவு நீங்கள் காண போக நேரம் உங்களுக்கு இப்போது அமைய உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமைதியும் சாந்தமும் நிலவ ஆன்மீகம் சிறந்த வழியாகவே அமையக்கூடும். தனுசு ராசினருக்கு இயல்பாகவே ஆன்மீக நாட்டம் உண்டு என்பதாலேயும் இந்த காலத்துல அது பல மடங்கு அதிகரிக்க உள்ளது. புண்ணிய நதிகளில் நீராடுதல், பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களுக்கு குடும்பத்தோடு யாத்திரை செல்லுதல் போன்ற யோகம் உண்டாகும். தியானம், யோகா மற்றும் மந்திர ஜபங்களில் ஈடுபாடும் கூடும். சித்தர்களின் அருளாசியும் மகான்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திருக்கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க. தான தர்மங்கள் செய்வதில் மனநிறைவு காண்பீர்கள். உங்களின் ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். வாழ்க்கையின் உண்மை பொருளையும் வாழ்வியல் தத்துவங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மீக பயணம்தான் உங்களின் மன அழுத்தத்தை குறைத்து ஆத்ம திருப்தியும் மன அமைதியும் உங்களுக்கு தரக்கூட போகிறது. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா இனிமேல் வரப்போகும் நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் என் வாழ்க்கையோடைய உண்மையான அர்த்தத்தை தேடக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இனிமேல் மனதளவில் அதிகரிக்க உள்ள போகக்கூடிய காலம் இப்போது அமைய உள்ள போகுது. ஏன்னா உலகத்தோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பரபரப்புல இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையா இருக்கட்டும், தியானம், நல்ல சிந்தனை, தர்மம் போன்றவற்றில் உங்களுடைய மனம் அதே ஈர்ப்பையும் பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்க போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்துமே இப்போ குறைந்து எந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு வளர தொடங்க போகிறது.